Daily. Taste the Daily. இப்போ எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு இது ஒரு பெரிய அளவிலான ஒரு ஒரு விஜயே சொன்னது மாதிரி ஒரு விசில் புரட்சியாக ஒரு குரல் புரட்சியாக ஜனநாயக புரட்சியாக மாறி இந்த இடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்பிக்கை தீர்மானத்தில் 144 வாக்குகள் இந்த நீங்கள் சொன்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதி ஆதரவு தெரிவித்ததுனால 144 ஓட்டுகளோட வெற்றி பெற்றாங்க. இன்னும் 6 மாத காலத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. நம்பிக்கை தீர்மானம் கோர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னது என்பது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக லஞ்ச ஊழலற்ற ஒரு தூய ஆட்சியை கொடுப்போம் அப்படின்றார். ஆனால் கடுமையான குற்றச்சாட்டுக்கால ரெண்டு கட்சியுமே ஒரு 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 பார்வை தான் இருந்துச்சு விஜய் அவர்களுக்கு. அப்போ இவர்களை இணைக்கிற பொழுது விஜயினுடைய இமேஜ் அடிபட்டுருன்னு அவங்க விஜய் அந்த ஃபீட் பண்ணுவாங்கல்ல. வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்று வருவது விஜய்க்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. ஏன்னா 5 ஆண்டுகள் இந்த பிரிவினர் போய் 5 ஆண்டுகள் தாவேகாவோடு இணைந்து ஆட்சியில் பங்கு பெற்று 5 வருஷத்துக்கு பின்னாடி யாரை எதிர்த்து போராடுவாங்க, எப்படி தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சியை கொண்டு வருவாங்க? அப்போ இன்னும் மோசமான நிலைக்கு அதிமுக போயிடும். இப்போ இந்த இடத்துல தான் தாவேகா விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார்? நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிங்க அப்படிங்கிறாரா, இல்லை வாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேங்கிறாரு? ஏன்னா நான் அடிக்கடி ஒரு சொல்லாடல் சொல்லுவேன், ஆட்சி அதிகாரம் பொறுப்பு என்று வருகிற பொழுது அதை பெறுவதற்கு எந்த நிலைக்கும் செல்வார்கள். எனவே ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டது, 5 ஆண்டுகள் இதை கொண்டு செல்ல வேண்டும், எனவே யார் வந்தாலும் பரவாயில்லை ஏற்றுக்கொள்வோம் என்கிற மனநிலையில் தாவேகா விஜய் இருந்தால் நம்ம அது ஒன்றும் முடியாது, எதிர்க்க முடியாது. அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான திரு துரை கருணா அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சகோதரா. சார் 2026 இந்த தேர்தலில் தாவேகா அதாவது மெஜாரிட்டி எண் அதாவது 118 தொட முடியலை அப்படின்னாலும் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, முஸ்லீம் லீக் இவங்களெல்லாம் சேர்த்து இப்போது ஆட்சி அமைச்சிருக்கு. இருந்த போதிலும் சட்டசபையில் அவங்க மெஜாரிட்டி நிரூபிக்கக்கூடிய தருவாயில் அதிமுகவில் ஒரு பகுதி ஆதரவு கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அதிமுகவின் அந்த மற்றொரு பகுதியான அந்த பகுதி தாவேகாவோடு இணைய போகிறதா அப்படின்ற ஒரு கேள்விகளுமே மக்கள் மத்தியில் எழுப்பிருச்சு. இதுபடி ஒருவேளை இவங்க அவங்க கூட சேர்ந்தாங்க அப்படின்னா தாவேகாவின் நிலைமை என்னவாக ஆகும்? இல்லை, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒரு லஞ்ச ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை நான் நடத்துவேன், அதுக்காக நீங்கள் ஆதரவு தரணும், பிரதான அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், அதுதான் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. எனவே டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு தான் போனார். அவருக்கு ஒரு மகத்தான வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வெற்றிக்கு மூல காரணம் யார் என்பதை முதலமைச்சர் விஜயே அவருடைய முதல் பதவியேற்பு முடிஞ்சோடனே கடைசியாக சொன்னார்ல, குட்டீஸுகளுக்கு நன்றின்னு. அந்த குட்டீஸுகள் தான் இந்த மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கொடுத்துருக்கு. பெரிய சம்பவத்தை பண்ணியாச்சு. ஆமாம். நீங்கள் எல்லா வீடுகள்லையுமே தாத்தா விசிலுக்கு போடு, அம்மா விசிலுக்கு போடு, அப்பா விசிலுக்கு போடுங்க, நீங்கள் விசிலுக்கு போடலன்னா சாப்பிட மாட்டேன்னா குழந்தைங்க அடம் பிடிச்சி அது ஏதோ ஒரு வடநாட்டு நிறுவனம் அது தொடர்பாக ஏதோ கேஸ் எல்லாம் கூட ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது என்ன நிற்க போதான்னு தெரியல. பட் அது ஒரு மிகப்பெரிய அளவில் புரட்சி. இன்னொன்று, இந்த திராவிட கட்சிகள் மீதான ஒரு அதிருப்தி இருக்குல்ல, மாறி மாறி 2 பேரும் குற்றச்சாட்டு, இவன் லஞ்ச ஊழல் அப்படின்னு, இவங்க என்ன ஆட்சிக்கு வாங்கன்னு, அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே அவங்க லஞ்ச ஊழலில் ஈடுபடுறான் அப்படிங்கிற, அப்போ ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இதுவரையிலுமான பல தேர்தல்கள் நம்ம கிட்டத்தட்ட 67 தான் கூட்டணி ஆட்சியில் வருது. அதை தொடர்ந்து பல தேர்தல்கள் வந்திருக்கு. இப்போ எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு இது ஒரு பெரிய அளவிலான ஒரு ஒரு விஜயே சொன்னது மாதிரி ஒரு விசில் புரட்சியாக ஒரு குரல் புரட்சியாக ஜனநாயக புரட்சியாக மாறி இந்த இடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அப்போ 108ங்கிறது இன்னொரு 10 இடங்களை இந்த மக்கள் கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லாமல் போயிடும். 108ங்கிற பெரும்பான்மை, 108ங்கிற இந்த ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அரசியல் கட்சியோட தனி பெரும்பான்மைங்கிற மாதிரி தாவேகா வந்ததுனால தான் அவர் கவர்னரை சந்தித்து வாய்ப்பு கேட்குறார்.
ஆனால் வாய்ப்பு கேட்குற போதே காங்கிரஸினுடைய 5 எம்எல்ஏக்கள் அந்த ஆதரவு கடிதத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். அதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு தனி கட்சி அதிக பெரும்பான்மை பெற்றுவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஆளுநரே கூப்பிடுவார், வாங்க ஆட்சி அமைங்க, ஒரு வாரமோ 10 நாளோ உங்களுக்கு காலக்கெடு கொடுக்குறோம், பெரும்பான்மையை நிறுவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இந்த காங்கிரஸ் ஆதரவு கடிதம் எடுத்துகிட்டு போனோடனே 118 வேணும், நீங்கள் 113 தான் இருக்குது, மிச்சம் 5 எங்கே அப்படின்னு கேட்டால் ஆதரவு கேட்டிருக்கோம் எல்லாருக்கும், அது வரும், அப்போ அதையும் வாங்கிட்டு வாங்கன்ட்டார். அதில் தான் பிரச்சனை. 3 நாட்களாக தனியாக அந்த 108ஓடு போயிருந்தால் அவர் ஆமாம் நிச்சயமா அதை செங்கோட்டையன் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த ஆதவர்ஜனா சார் 5 எம்எல்ஏ அதிகமாக இருக்கிறது இன்னும் நமக்கு பலம் தானே சார், கூப்பிடுவார் சார், வாங்க சார் அப்படின்னு. அது தப்பு பண்ணி அனுபவம் தேவைப்படுது சொல்கிறேன், அது தப்பு பண்ணிட்டாரு. 118 + 2 20 ஐயுஎம்எல்ஏ வந்துட்டதுனால 120 இடங்கள் இருக்குது. நம்பிக்கை தீர்மானத்தில் 144 வாக்குகள், இந்த நீங்கள் சொன்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதி ஆதரவு தெரிவித்ததுனால 144 ஓட்டுகளோட வெற்றி பெற்றாங்க. இன்னும் 6 மாத காலத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது, நம்பிக்கை தீர்மானம் கோர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருவேளை 6 மாதத்திற்கு பிறகு நிலைமைகள் மாறி இடதுசாரிகள் பூரா ஆபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சி போயிடும். அப்போ அதிமுகவின் ஒரு பிரிவு அவர்களுக்கு தேவை. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து அவங்கள சேர்த்துள்ளார். இதில் என்ன நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னா, ஏன் இடதுசாரிகள் எப்பவும் வந்துடுவாங்கன்னு சொன்னால் அவங்களே சொல்கிறாங்க, கொல்லைப்புற வழியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சியால் ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அப்போ மதசார்பற்ற ஜனநாயக ரீதியிலான ஒரு புதிய அரசு அமைப்பதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தருகிறோம். ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியும் தொடர்கிறதுங்கிறாங்க. இந்த பக்கம் கூட்டணி தொடர்கிறது, அங்கே ஆதரவு, நேர் எதிரடையான நிலைப்பாடு அது. ஆமாம், அப்படி சொல்லிட்டு மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்றால் மாநிலத்தை, மத்திய அரசு திட்டங்கள் நிதிகள் தரவில்லை என்றால் மாநில நலனுக்கு எதிரான நிலைப்பாட்டை மத்திய பாஜக அரசு எடுக்குமே என்றால் நாங்கள் திமுகவோடு இணைந்து போராடுவோம், அந்த நேரத்தில் தாவேகா எங்களோடு இணைந்து போராடணும் அப்படிங்கிறார். ஏன்னா கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தப்பட்ட பாஜகவுக்கு எதிராகவும் தாவேகா இருக்கணுங்கிறதா இவங்க நிலைப்பாடு. ஸோ அந்த நிலைப்பாட்டிற்கு தாவேகா ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் வெளியில் வந்துடுவாங்க, அப்போ ஆட்சி போயிடும். அதனால் இந்த ஆதரவை கேட்டு பெறுகிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா சிவி சண்முகம் வீட்டுக்கே போய் அதில் எம்எல்ஏக்களையும் பார்த்துருக்காங்க. இதில் என்ன ஒரு நிலைப்பாடுனா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதி ஒட்டுமொத்தமாக எல்லோருமே கூட ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கணும். ஸோ அதில் உடன்படாத எடப்பாடி பழனிசாமி அந்த பிரிவினர் போயிட்டாலும் கூட இதில் இப்போது இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கிறவர்கள் தாவேகாவில் போய் இணைந்து அமைச்சர்களாகணும், பொறுப்புகள் ஆகணும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடக்குது. 7 மந்திரி 8 மந்திரி 10 மந்திரி எல்லாம் பேசுகிறாங்க. இதில் திரு விஜயனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் சொன்னது என்பது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக லஞ்ச ஊழலற்ற ஒரு தூய ஆட்சியை கொடுப்போம் அப்படின்ட்டார். ஆனால் கடுமையான குற்றச்சாட்டுக்கால 2 கட்சியுமே ஒரு 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 பார்வை தான் இருந்துச்சு தாவேகா விஜய் அவர்களுக்கு. அப்போ இவர்களை இணைக்கிற பொழுது விஜயினுடைய இமேஜ் அடிபட்டுருன்னு அவங்க விஜய் அந்த ஃபீல் பண்ணுவாங்கள்ல, கட்சியினுடைய இதுவும் போயிடும் அப்படின்னு. அதனால் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்று வருவது விஜய்க்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. ஏன்னா 5 ஆண்டுகள் இந்த பிரிவினர் போய் 5 ஆண்டுகள் தாவேகாவோடு இணைந்து ஆட்சியில் பங்கு பெற்று 5 வருஷத்துக்கு பின்னாடி யாரை எதிர்த்து போராடுவாங்க, எப்படி தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சியை கொண்டு வருவாங்க? அப்போ இன்னும் மோசமான நிலைக்கு அதிமுக போயிடும். அதுதான் இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. கட்சியினர் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலுமே இருக்குது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்போம், அந்த ஆட்சி இருக்கட்டும். நீங்கள் நம்ம ஆதரவு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவுனா 6 மாதத்துலேயோ 1 ஆண்டுலேயோ தாவேகாவின் ஆட்சியின் செயல்பாடு மக்கள் விரோதமாக இருக்குது, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா வழியில் இந்த ஆட்சி நடக்கும்னு நாங்கள் நம்பி ஆதரவு கொடுத்தோம், இப்போ அது இல்லை, எனவே இந்த ஆதரவை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு வெளியில் வந்து அந்த ஆட்சி தொடர்ந்தாலும் ஒரு 3-4 வருஷம் தாவேகாவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் களமாடி அதிமுகவை ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கி அடுத்த தேர்தலை எதிர்கொண்டால் ஓரளவுக்கு பலன் கிடைக்கும்.
அதனால சேர்ந்துட்டா முடிஞ்சு போயிருங்கிறது தான் என்னோட பார்வை. இப்போ விஜயோட ஸ்டாண்ட் என்னவா சார் இருக்கும்? இவங்க நம்ம உள்ள எடுத்துக்கள் நீங்கள் சொல்லும் போல லஞ்ச லாவண்யம் அதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக 2 கட்சிகள் வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட கட்சிகள்லேருந்து ஆல்ரெடி நிறைய பேர் அந்த 108 எம்எல்ஏக்களே ஒரு கணிசமாக மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க இணைந்திருக்காங்க, எம்எல்ஏவாக ஆயிருக்காங்க. இப்போ அவங்களையும் இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணணும். இன்னொரு பக்கம் இப்போ இவங்களை உள்ளே கொண்டு வரோம், அதிமுக நமக்கு ஃபேர் பண்ணுற ஒரு அணியை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னாலும் அதையும் விஜய் எப்படி யோசிப்பார்? ஒரு பக்கம் இடதுசாரிகள், இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு பகுதி, இதை எப்படி விஜய் ஹேண்டில் பண்ணுவார் நினைக்கிறீங்க? அதுதான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த அரசியல் கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கடுமையாக எதிர்த்து தான் களமாடினது இந்த தேர்தல் வரையிலுமே. இப்போ இங்கே அதிமுக தாவேக்காவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்று அமைச்சர் இருக்கிற போது அந்த அமைச்சரவைக்கு இடதுசாரிகள் ஆதரவு தருவார்களாங்கிறது அது மெயினான அதுதான் அந்த கேள்வி கேட்டேன். மெயினான குற்றச்சாட்டு இவங்களை உள்ள கொண்டு வராங்கன்னா இடதுசாரிகள் எல்லாமே வெளியே போயிடலாம். ஏன்னா பாஜகவோட கூட்டணியில் இருந்தவங்கன்னு தெரியும். எஸ்பி வேலுமணி இன்றைய வரைக்கும் அமித்ஷாவோட அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. அதுலதான் சிக்கலே வருது. இப்ப இந்த இடத்துல தான் தாவேக்கா விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார்? நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிங்க அப்படிங்கிறாரா, இல்லை வாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேங்கிறாங்க? ஏன்னா நான் அடிக்கடி ஒரு சொல்லாடல் சொல்லுவேன், அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆட்சி அதிகாரம் பொறுப்பு என்று வருகிற பொழுது அதை பெறுவதற்கு எந்த நிலைக்கும் செல்வார்கள். எனவே ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டது, 5 ஆண்டுகள் இதை கொண்டு செல்ல வேண்டும், எனவே யார் வந்தாலும் பரவாயில்லை ஏற்றுக்கொள்வோம் என்கிற மனநிலையில் தாவேக்கா விஜய் இருந்தால் நம்ம அது ஒன்றும் முடியாது, எதிர்க்க முடியாது. அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரா? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 2 திராவிட கட்சிகளும் லஞ்ச ஊழல் கட்சிகள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கிறேன் என்கிற பொழுது வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாடை அவர் ஆமோதித்தால் அது அவருக்கும் நல்லது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நல்லது. என்ன முடிவை எடுக்க போகிறார்கள் நமக்கு இன்னும் 2-3 நாளில் என்னென்னு தெரிஞ்சிடும், பார்ப்போம். ஓகே சார். அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் குறிப்பாக தாவேக்காவை முதல் நாள் விட்டுட்டார். அடுத்த விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்கிறது போல நீங்க அதிமுகவை 2ஆ உடைச்சு ஒரு பக்கம் ஆதரவு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நேரடியாக குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் விஜய் அங்கே பதில் சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு அவரை ட்விட்டரில் போட்டு அதற்கும் உதயநிதி பதில் பேசுகிறார். சட்டப்பேரவையிலே பதில் கொடுக்காம வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் பதில் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கிறார். இப்போ இந்த அதிமுக உடைந்ததுக்கு காரணமே தாவேக்கா தான் நிறைய மீம்ஸ்ல பார்க்க முடியுது. செங்கோட்டையன் அவர்கள் தான் அவங்களை உடைச்சு ஒரு பேக்கப் இருக்கட்டும் நமக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இதில் தாவேக்காவின் ஏதாவது வேலைகள் இருக்கா இதுல? இல்ல இருக்கலாம். நீங்க வெறும் செங்கோட்டையன் மட்டும் இல்ல, லீமா ரோஸ், ஆதவ அர்ஜுனா, விஷ்ணு, அந்த லீமா ரோஸ் ரொம்ப அடிபட்டு காலையில இருந்து அது எல்லாமே கடந்த 3 நாள். நீங்க முதல் நாளே வெற்றி சான்றிதழை வாங்கிட்டு வெளியில வர்ற போது லீமா ரோஸை கேட்கறாங்க, சொன்னாங்கல்ல தாவேக்காவோடு அதிமுக ஒரு பகுதி ஆதரவு தெரிவிக்க அதுக்காக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்பவே ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர், ஒரு புது எம்எல்ஏ வந்து அந்த கருத்தை சொன்னா எடப்பாடி பழனிசாமி உடனே அதை மறுத்திருக்கணும்ல, ஒண்ணுமே பண்ணல, ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்போ அது ஒரு லாபி பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் தாவேக்காவனுடைய முதன்மை பொறுப்பில் தான் ஆதவ அர்ஜுனா இருக்கார். இப்போ இந்த பக்கம் அவன் மாமியார் இருக்காங்க. அதனால் இது நடந்திருக்குங்கிறது தான். ஆக தாவேக்காவுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஏங்க ஒரு பிரிவு அதிமுகவில் ஆதரவு என்று வந்த பொழுது அவர்கள் வீட்டுக்கு போகிறார். சிவி சண்முகத்தை, விஷ்ணு வேலுமணி, அங்கேருந்து 28 எம்எல்ஏவும் பொக்கே கொடுத்து பார்க்குறாங்க. அப்போ தாவேக்கா ரோடு இருக்குன்னு தானே. இதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க பேசுங்க, ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை தாவேக்காவும் எடுக்கணும், அதிமுகவின் இந்த பிரிவினரும் எடுக்கணும். வெறும் பதவி, பொறுப்பு, ஆசை, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இவர்கள் இந்த முடிவை எடுத்தால் அதிமுகவினுடைய எதிர்காலம் முடிஞ்சிருச்சு. அப்புறமா அரசியலே நடத்த முடியாத நிலை. இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் அப்படின்னு சொன்னார். 53 வருஷத்துல கொண்டு போய் ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. என்ன ஆக போகிறதுங்கிறது நமக்கு தெரியல. ஓகே சார். அதே நேரத்தில் லீமா ரோஸ் இங்கே தாவேக்காவில் ஆதவர்ஸ்னா இங்கே லீமா ரோஸ் பெருமளவில் பெரும் பணக்காரர், அவரிடம் பெரிய செல்வாக்கு, பண செல்வாக்கு இருக்குது. அதனால தான் லீமா ரோஸ் வச்சு அதிமுகவை கைப்பற்றி அதிமுக அப்படின்றத திமுக தாவேக்காவை இறுதி பண்ணிடலாம், அதிமுகவின் ஒரு பகுதியை உடைத்து தாவேக்கோடு கொண்டு வந்தால் இந்த அதிமுக கட்சி நீங்கள் சொன்ன போல முடிச்சந்திரன் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டிட்டு திமுக விசஸ் டிவிகேன் மட்டும் கொண்டு போயிடலாம். இது ஒரு குடும்பத்தின் பார்வையாக தானே பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் ஆதவர்ஸ்னா டிவிகேல, ஏடிஎம்கேல லீமா ரோஸ், பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜோஸ் சார்லஸ் அவர் அங்கே இருக்கார். இப்படி 3 பேருமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், 3 வெவ்வேறு கட்சிகளில் இருக்காங்க. இது ஒரு ஆபத்தான அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இது வரையிலுமே என்னுடைய 50-55 ஆண்டுகால இந்த அரசியல் பயணத்தில் இது ஒரு ஆபத்தான போக்கு. பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாங்கிற ஒரு நிலைப்பாடு வந்ததுன்னா, ஏற்கனவே சொல்கிறாங்க பாஜக அம்பானி அதானி யாரோ தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு.
ஒரு மாநில அரசு யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரையிலும் அந்த மாதிரியான போக்கே இல்லை. இப்போ இன்றைக்கு இது மாதிரியான போக்கு வந்திருப்பது என்பது மிக ஆபத்தான ஒன்று. இதை அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அரசியல் கட்சியினரும் சரி, இருக்கிற கட்சிகளில் பயணிக்கிற நிர்வாகிகளும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தாவேகாவும் சரி, எதிரணியில் இருக்கிறவர்களும் சரி, நிச்சயமாக இதை அனுமதிக்கக்கூடாது. இப்படி ஒரு நிலைப்பாடு வந்ததுன்னா கட்சி அதிமுக காணாம போயிடும். இப்போ என்னென்னா, இந்த பிரிவினர் போய் தாவேகாவிலேயே இணைந்து அப்படி ஒரு 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 நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி நடக்காது. நடந்ததுன்னா நீங்கள் குறிப்பிட்டது வந்துடும். தாவேகா வர்சஸ் டிஎம்கேன்னு போய் அதிமுக ஒரு பகுதியை கபலீகரம் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் உள்ள பகுதியை வச்சு எடப்பாடி என்ன செய்ய போகிறாருங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஓகே சார், அதே நேரத்தில் என்னுடைய கடைசி கேள்வி, தாவேகா விஜய் அவர்கள் புதிது, அந்த கட்சியும் புதிது, எம்எல்ஏக்களும் புதிது, திமுக பல ஆண்டு கால கட்சி. இப்படி இருக்கும்போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னார், ஒரு 6 மாத காலம் பார்ப்போம் அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு அவர் முதல்லே சொல்லிட்டாரு. எதிர்கட்சி தலைவராக ஆக்கப்பூர்வமாக செயல்பட உதயநிதியும் நேற்றிலிருந்து பார்க்க ஆரம்பிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் எந்த அளவுக்கு இவங்களை தாக்கு பிடிப்பார்? அனுபவமின்மை அப்படின்றது உண்மைதான். ஆனாலும் செங்கோட்டையன் போன்றவர்கள் முக்கியமான அரசு அதிகாரிகள்லாம் கூட இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு திமுகவை சரியாக எதிர்த்து விடுவாரா விஜய்? இல்லை, மிகவும் சிரமம்தான். நேற்றே நம்ம பார்த்தோம். அதாவது அரசியல் அனுபவம் என்பது வேறு, அரசியல் புரிதல் என்பது வேறு. அனுபவம் என்பது நிச்சயமாக 10 வருஷம் 20 வருஷம் இருக்கணும். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே ஒரு விவாதம் என்று வருகிற பொழுது அப்போது என்ன கேட்கிறார்களோ அதற்கு பதில் சொல்லணும். அதை நேற்றைய 2 நாள் கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் அதை எதிர்கொள்ளலை. ஏன்னா அவருக்கு நிச்சயமாக தெரியாது. ஒரு குறைந்தபட்சம் எதிர்கட்சி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிற பொழுது அல்லது ஒரு கோரிக்கையை வைக்கிற பொழுது எழுந்து பதில் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு புதிய ஆட்சி தரேன்னா இந்த புஷ்பா ஆட்சியெல்லாம் நடத்துகிறீங்க அப்படின்லாம் கமெண்ட் அடிக்கிறாரு. ஏதோ சேஞ்சு நடக்கும்னா எக்ஸ்சேஞ்சு தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. நீங்கள் எழுந்து பதில் சொல்லுங்களேன். எக்ஸ்சேஞ்சு ஆட்சியை திமுக தான் தெரியும், தாவக அதெல்லாம் தெரியாது. ஆமாம், இந்த ஆட்சி புதிய ஆட்சி தான். ஆமாம், எதிர்கட்சி தலைவர் வந்து திரையுலகில் அவர் இப்போ இருந்ததுனால அவர் பார்த்து ரசித்த புஷ்பாவை இங்கே நினைவுபடுத்துகிறாரு. ஒரு கமெண்டபுளாகவே சொல்லலாம். நீங்கள் ஆதாரபூர்வமாக அவர் கேட்குற குற்றச்சாட்டுகள் உங்களால் பதில் சொல்ல முடியாது. இது ஒரு மிகப்பெரிய சிரமமான நிலை தான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது, காங்கிரஸ் ஆட்சி கட்சியாக இருக்கும்போது 15 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் மந்திரி சபையிலேயே காமராஜர் முதலமைச்சர் உட்பட பயங்கரமாக அந்த விவாதங்கள் பார்த்தோம். அந்த கடந்த பதிவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அடுத்து 57, 62, 50 எம்எல்ஏக்கள் வந்தாங்க இருந்தது. இன்றைக்கு சூழல் என்னன்னா 74 கிட்டத்தட்ட 57 திமுக மட்டும் 53 கிட்ட இருக்குது. இவங்க ஒரு 47 பேர் இருக்காங்க. அப்போ எதிர் அணியில் இருக்கிறவர்களுக்கு எல்லோருமே அவ்வளவு பேருமே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏன்னு பேரவையில் பணியாற்றி பயிற்சி பெற்றவர்கள். அங்கே பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அவை முன்னவரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான செங்கோட்டையன் தான். அவராவது எந்திரிச்சு ஏதாவது பண்ணணும், அதை அவங்க உத்தரவு கொடுக்கணும். பண்ணுவார், ஃபேஸ் பண்ணுவார், ஓரளவுக்கு செங்கோட்டையன் ஃபேஸ் பண்ணுவார். பேரவைத் தலைவராக இருக்கிற ஜெயஸ்ரீ பிரபாகரனுமே அனுபவமிக்கவர். ஆமாம், அறிவாளி, ரொம்ப பக்குவமான அரசியல்வாதி. இந்த நேரத்தில் திரு அப்பாவு பாணியில் ஆட்சி கட்சியான தாவேகா அமைச்சர்களை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பு சபாநாயகர்கிட்ட இருக்கு. ஏன்னா முன்னிருந்த சபாநாயகர்கள் வந்து அவங்க ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டாங்க. ஆனால் திரு அப்பாவு அவர்கள் நிறைய ஆட்சி கட்சியை காப்பாற்றுவதற்கு, அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கு நிறைய அவர் பங்கெடுத்தார். ஸோ அந்த பாணியில் தான் இப்போ போகும்னு பார்க்குறேன். இன்னொன்று, ஒரு பயிற்சி மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்டு அதிகாரிகள் இருக்காங்க. அதே மாதிரி சட்டமன்ற நடவடிக்கைகளை கண்காணித்து இதில் அவை நடவடிக்கைகள் பற்றிய விஷயங்களை தெரிஞ்ச பல ரிட்டையர்டு பேரவை செயலர், அடிஷனல் செக்ரட்டரி அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி ஒரு டீம் போடணும். நான் கேள்விப்பட்டேன், சகாயம் இறையன்பு ஐஏஎஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஒரு வழிகாட்டுதல் ஆலோசனை குழு மாதிரி போட்டுட்டு அது பண்ணணும் அப்படின்னு. அமைச்சர்களுக்கு, முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும்.
நீங்கள் 91 நிறைய ஏடிஎம்கேல புது எம்எல்ஏக்கள் வந்தாங்க செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது. இப்போ கா சுப்புன்னு ஒரு சீனியர் எம்எல்ஏ கம்யூனிஸ்ட்லேருந்து டிஎம்கேக்கு வந்து அதிமுகவுக்கெல்லாம் வந்தார். அவரை வச்சு தலைமை கழகத்திலே அந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் எப்படி போகணும், சட்டமன்ற நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்கும், கேள்விகள் வந்து எப்படி எழுப்பணும், துணை கேள்வி எப்படி எழுப்பணும், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னா என்ன, பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன்னா என்ன, ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் விதி 55, 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று கொண்டு வருவது எப்படி அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த பயிற்சி இருந்தது. அதுபோல் தாவேகா எம்எல்ஏக்களுக்கும் நிச்சயமாக பயிற்சி கொடுக்கணும். இந்த முறை பயிற்சி என்பது முதலமைச்சர் விஜய் உட்பட அமைச்சர்கள் அனைவருக்கும் பயிற்சி கொடுத்து, நான் குறிப்பிட்டது மாதிரி அந்த உயர் அதிகாரிகள், அனுபவம் பெற்ற அதிகாரிகள், 30-40 ஆண்டுகள் இந்த அரசை வழி நடத்திய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் இறையன்பு நல்ல ஆஃபீஸர், சகாயம் நல்ல ஆஃபீஸரு, ஒரு இந்த கடைசி கருத்து கணிப்பில் தாவேக்காவை தூக்கி விட்ட ரிட்டையர்டு ஐபிஎஸ் ரவி. ஆமாம், அந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுட்டு கொண்டு போயிடலாம். ஏன்னா அரசு அதிகாரிகள் தான் ஒரு ஆட்சியை நடத்துவாங்க. ஆனால் சட்டசபையில் அவங்க வந்து பதில் சொல்ல முடியாது. இவர் தான் பதில் சொல்லி ஆமாம், அதுக்கு தயாராக கடந்து போயிடலாம். இப்போ சொல்கிறாரு, கடந்த ஆட்சி வந்து கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை அந்த ஆட்சி கைவிட்டக்கூடாது, நிறைவேற்றணும்னு டக்குன்னு எந்திரிச்சு சொல்லலாம். மக்களுக்கு நல்லது எதுவோ, மக்களுக்கு நலன் பயக்கிற திட்டங்கள் எதுவோ, எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் அதை பற்றி கவலையில் இந்த அரசு தவிர்க்க அரசு நிச்சயம் செய்யும் சொல்லலாம்ல. இதெல்லாம் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு பயிற்சி இல்லை, உள்வாங்கணும். அதுக்கு ஏதாவது குறைந்தபட்சம் முதலமைச்சர் என்கிற முறையில் பதில் சொல்லணும். இனி வருங்காலத்தில் சொல்லுவார், நம்புவோம், எதிர்பார்ப்போம். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக நன்றி சார். தொடர்ந்து பேச. நன்றி, வணக்கம்.